போலி தங்கக் கட்டிகளை விற்பனை செய்ய 4 இளைஞர்கள் முயற்சித்த நிலையில் அதை உண்மை என நம்பி பறித்துச் செல்ல பிரபல ரவுடி கும்பல் திட்டமிட்டுள்ளது. தங்கத்தை பறிக்க வந்த கும்பலும் போலி தங்கத்தை விற்க முயன்ற கும்பலும் சிக்கியது எப்படி? திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணப்பாளையத்தில் வசிக்கும் தேனி மாவட்டம் தொப்பம்பட்டியைச் சேர்ந்த கருமலை, உத்தமபாளையத்தைச் சேர்ந்த மணிவண்ணன், முருகன் மற்றும் பல்லடம் மகாலட்சுமி நகரைச் சேர்ந்த மாரியப்பன் ஆகியோர் தினக்கூலிக்கு வேலைக்கு சென்று வந்துள்ளனர். நண்பர்களான இந்த 4 பேரும் போலி தங்கக்கட்டி வாங்கி விற்பனை செய்ய தங்க நகை விற்க சதித்திட்டம் தீட்டியிருக்கின்றனர். இதற்காக ஆன்லைனில் பிஸ்கட் ஒன்று 500 ரூபாய் என்ற கணக்கில் 5 தங்க பிஸ்கட்டுகளை வாங்கிய 4 பேரும் அவற்றை ஒரிஜினல் தங்க பிஸ்கட் என கூறி பல லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ஈரோட்டைச் சேர்ந்த சுரேஷ் மற்றும் பொள்ளாச்சியைச் சேர்ந்த அர்ஜுன் ஆகிய இடைத்தரகர்களை நாடியுள்ளனர். பல்லடம் அடுத்த மகாலட்சுமி நகரில் வைத்து தங்க பிஸ்கட்டுகளை கைமாற்ற திட்டமிட்டுள்ளனர். இடைத்தரகர் சுரேஷ் மூலம் இந்த தகவல் இவரது நண்பரான நாமக்கல்லைச் சேர்ந்த பிரபல ரவுடி காசிராஜ் என்பவருக்கு தெரிய வந்துள்ளது. இதையடுத்து காசிராஜ் அந்த தங்க பிஸ்கட்டுகளை பறித்துச் செல்ல திட்டம் தீட்டியுள்ளார். காசிராஜ் மற்றும் இவரது கூட்டாளிகள் விஜயகுமார், கோபிநாத், கிருஷ்ணன், சுரேஷ், ரகு, மணிராஜ் மற்றும் மணி ஆகிய 8 பேர் கொண்ட கும்பல் கைமாறும் தங்க பிஸ்கட்டுகளை பறித்துச் செல்ல திட்டமிட்டு மகாலட்சுமி நகர் வந்துள்ளனர். அங்கு ஒரு வீட்டிற்கு ஒரே நேரத்தில் 2 கார்களில் சென்ற கும்பலை பார்த்து சந்தேகமடைந்த பொதுமக்கள் பல்லடம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து அங்கு விரைந்த பல்லடம் போலீசார் மகாலட்சுமி நகரில் அனைவரையும் சுற்றி வளைத்து விசாரித்தனர். அப்போது ரவுடி காசிராஜ் கும்பலிடம் 2 கத்தி, ஹாக்கி பேட் உள்ளிட்டவை இருந்ததும், வீட்டில் தங்கியிருந்த மாரியப்பன் கூட்டாளிகளிடம் தங்க முலாம் பூசப்பட்ட 5 பிஸ்கட்டுகள் இருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இது குறித்து விசாரணை மேற்கொண்ட போது போலி தங்க கட்டி விற்பனை செய்ய 4 பேர் முயற்சித்ததும், அதை உண்மை என நம்ப வைத்து பறித்துச் செல்ல 8 பேர் திட்டமிட்டதும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து ரவுடி காசிராஜ் உள்ளிட்ட 8 பேர், போலி தங்கத்தை விற்க முயன்ற 4 பேர், தரகர்கள் 2 பேர் என 14 பேரையும் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். சதுரங்க வேட்டை சினிமா பாணியில் போலி தங்க பிஸ்கட்டுகளை விற்பனை செய்ய முயன்ற கும்பலும் அதை பறித்துச் செல்ல திட்டமிட்ட 14 பேரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் பல்லடத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.